கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு அழகான பொண்ணு பிறக்குது. அந்த பொண்ணு வளர்ந்து அவளுக்கு ஒரு பையன் பாக்கும்போது அந்த பையன் அவளை காரணமே இல்லாம ரிஜெக்ட் பண்ணும்போது as a parent-ஆ உனக்கு எப்படி இருக்கும்? பொண்ணு என்ன மாதிரியா இல்ல உங்கள மாதிரியா? இல்லங்க, என்ன மாதிரி தான் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்கள மாதிரி தான் யாருங்க வேணா சொல்லப் போறா? சொல்றாங்களே, என்ன மாதிரி இருந்தாலும் வேணாம்னு சொல்றாங்களே, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்பயும் அவன் எதுவும் கேட்காம அப்படியே விட்டுருணுங்க. அவனுக்கும் எதனா ஒரு காரணம் இருக்கலாம் இல்லையா? என்ன காரணம் இருக்கும்? என்ன காரணம் இருக்கும்? என்ன காரணம் இருக்கும்? ஏன் இந்த கங்கா பிஹேவியர்? நடந்த மாதிரியா இருக்கே. லுக் மிஸ்டர், என்ன ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு நீ அவ்வளவு வர்த் இல்ல, புரியுதா? மாப்பிள்ள போட்டோ அனுப்பியிருக்கமா, பாத்துட்டு சொல்லு. பாய் மாமா. ஸ்கூல் முடிஞ்சு ஓடுறாதா, வந்துருவேன். பாய். எனக்கு ஓகேப்பா, பேசிடுங்க. ஏய், பொண்ணு ரொம்ப அழகா இருக்கறாடா, ஒரு வாட்டி பாருடா. பொண்ணு பேரு ஷவனிதா. சாவித்திரியாவே இருந்தாலும் எனக்கு வேணாம். கால் ஷவனிதா மேடம். பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? ஏன் வேணான்றது காரணம் சொல்லுடா, அவங்க கேட்பாங்கல்ல. வேணான்றதே காரணம் தான்மா. போய் அப்படியே போய் சொல்லு போ. நாளைக்கு உன் பேரண்ட்ஸ் கூட்டு வா, இல்ல உன் மாமாவை கூட்டு வா. ஓகே. போட்டோ பார்க்காதே வேணாம் சொன்னா எப்படி? பாத்துட்டு சொல்லு. இப்ப என்ன சாரி தானே கேட்கணும்? எப்பா சாமி மன்னிச்சிடு. And thank you so much for refusing to marry me.